அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்றைக்கி க்ரோசரிஸ்லாம் ஷாப் பண்ணுறதுக்காக அல்சூரில் உள்ள நெஸ்டோ பிரான்ச்சுக்கு தான் போகிறோம். இது ஓப்பன் பண்ணி ஒரு 6 மந்த்து தான் இருக்கும். அதுலேருந்து ஷாப்பிங் பண்ண வேறு எங்கேயுமே போகிறதில்ல, இங்கே தான் வருவோம். இது எங்கள் பில்டிங் பக்கத்தில் இருக்கனால நடந்தே போயாச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியாக ஃப்ளாட் எடுக்கும்போதே இது இருந்திருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்போல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்காக டெய்லி ஷாப்பிங் போயிட்டுருப்போம். ஹைப்பர் மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் லாங்கில் இருக்கும். அதனால டாக்ஸியில் தான் போயிட்டு வந்துட்ருப்போம். இப்போது இந்த நெஸ்டோ வந்ததுலேருந்து A to Z இங்கே தான் வாங்கிட்டுருக்கோம். எல்லோரும் வீக்கெண்டில் தான் இங்கே வருவாங்க. நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். ஆனால் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்கணும். அதனால நாங்கள் ஃப்ரீயாக ஷாப் பண்ணலாமேன்னு வீக் டேஸில் வந்திருக்கோம். யாருமே இல்லை. எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா எல்லா கவுண்டரும். ஃப்ரோசன் ஐட்டம்க்கே ஒரு தனி செக்ஷன் இருக்குது. நிறையா ப்ராடக்ட்ஸ் இப்போ ஃப்ரோசனில் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ப்ரைஸுமே கம்மியாக இருக்கும். ஃப்ரீசரில் வச்சு எப்போனாலும் எடுத்து பண்ணிக்கலான்றனால மக்கள் இப்போலாம் இதை அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்தோன்னா டைம் போகிறதே தெரியாது. ஒரு 2 ஹார்ஸ் கூட சட்டுன்னு ஓடிடும். இதில் தோசை பேட்டர், சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் இது எல்லாமே ரெடிமேடாக இருக்கும். இதான் அல்ட்ரா சோம்பேறி செக்ஷன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி பீல் பண்ணி ரெடியாக எடுத்து சமைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட கட் பண்ணியே இருக்கும். ஆனால் நம்ம முழுசாக வாங்குறத காட்டிலும் இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் கூட தான் இருக்கும். ஸோ ப்ரைஸை பார்த்து வாங்கிக்கோங்க. நான் எப்போ வந்தாலும் இந்த வெஜிடபிள் செக்ஷன் பக்கம் வர்றதே இல்லை. இந்த டைம் திரும்ப டயட் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அதுக்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கேன். இப்படி தான் ஆர்வ கோளாறில் வாங்கிடுறது. அப்புறம் ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கேன்னு எடுத்து சமைக்கிற மாதிரி இருக்கும். எல்லா ஹைப்பர் மார்க்கெட்லேயுமே இந்த ஆரஞ்ச் ஜூஸ் மிஷின் இருக்கும். என் ஹஸ்பண்ட் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாமான்னு கேட்டார். அந்த மிஷினை க்ளீன் பண்ணுவாங்களா இல்லையானே தெரிலன்னே திரும்ப ஓடியே வந்துட்டாங்க. அவ்வளோதான், தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு பில்லு போடுறதுக்காக வந்தாச்சு. பில் எவ்வளோ வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். 236.80 இந்தியன் ருப்பீஸில் எவ்வளோ வரும்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓச்சரில் எப்போ பார்த்தாலும் ஹேர் ட்ரிம்மர் தான் தரீங்க, வேறு ஏதாவது தந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஷாப்பிங் பண்ணுறதை காட்டிலும் பெரிய வேலை என்ன தெரியுமா? வாங்கின பொருளை பூரா திரும்ப அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான். எங்கே வைக்கிறதுனே தெரியாது. நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு டின்னருக்கு டேஸ்ட் அண்ட் மோர் ரெஸ்டாரண்ட் போயிட்டோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ட்ராகன் சிக்கன், பீஃப் ரோஸ்ட், பரோட்டா எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.